கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கின்றார்களோ, ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நேரமாக, நாளாக, வார்த்தைகளாக அமைவதற்கு நீ உதவி செய்திடலும். விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தானாய் திறக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கந்தவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எது அவர்களுக்கு தானாய் திறவுண்டது அப்படின்னா, வேதம் நமக்கு மிக தெளிவாக விடையளிக்கிறது. என்ன விடையளிக்கிறது? ஆண்டவருடைய சீசர்களில் ஒருவன் பேதுரு. இந்த பேதுருவை ஏரோது என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா துன்புறுத்தி பிடித்து வைத்து சிறையில் அடைத்து வைத்திருந்தார். இந்த பேதுருவை சிறையில் அடைப்பதற்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணினான், அவ்வளவுதான். இவர் அந்த ராஜா இவரை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய பிரசங்கம் இயேசுவை மட்டுமே மையமாக வச்சு பண்ணி கொண்டிருந்தார். அந்த ராஜாவுக்கு சால்ரா போடலை. அந்த ராஜா இந்த பேதுருவை பிடிக்க என்ன காரணம்? இந்த ஏரோது ராஜா இதற்கு முன்பதாக 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களை துன்பப்படுத்துவது, அவர்களை கொல்லுவது, அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வது ஜனங்களுக்கு பிரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஜனங்களுடைய ஓட்டை வாங்கிடலாம், மக்களை கவர்ந்துடலாம், தங்களுக்கு சாதகமான சில காரியங்களை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேதுருவை ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. எவ்வளோ நாள் அவர் ஜெயிலில் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. இந்த பேதுருவை கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுட்டு சில சொல்லுவாங்க, அவனை கொஞ்ச நாளாவது கம்பி எண்ணெய் பண்ண வைக்கணும் ஐயா அப்படின்னு. இப்படி கொஞ்ச நாளுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த பேதுருவை சிரச்சேதம் பண்ணணும். இதான் நோக்காதான். சிறையிலே கிடந்த பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார்? தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார் என்று நான் சொல்லவில்லை. ஏன்னா தன்னை திரச்சேதம் பண்ணுவார் என்று சொல்லி தெரிந்த பிற்பாடும் நல்ல தூக்கம் இருக்கு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினார். ஆண்டவரே, நான் உம்முடைய பணிதானப்பா செய்தேன், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? இல்லாத ஒன்றும் சொல்லலையே, நீர் உண்மையாகவே வல்லமை உள்ளவராய் இருப்பிறே என்றால் என்னை விட்டு எனக்கு இந்த வாரியம் வந்திருக்க கூடாதே அப்படின்னு முறுமுறுக்கலை, புலம்பலை. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என்ன உண்மை? இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் யாராயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் புரிந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் யாராயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து பின்பற்றக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் பாடுகளிலே துவழ மாட்டார்கள், பாடுகளிலே முறுமுறுக்க மாட்டார்கள், பாடுகளிலே கலங்க மாட்டார்கள், பாடுகளிலே வேதனையுற மாட்டார்கள். பாடுகள் அவர்களுடைய தூக்கங்களை கெடுத்து போடாது. பாடுகள் அவர்களுடைய மனதிலே குழப்பங்களை உண்டு பண்ணி விட முடியாது. இந்த சம்பவத்தில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள்,
5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். கைகளில் சங்கிலி, நல்ல தூக்கம் தான். இந்த உலகத்தினுடைய பிடியிலே, அரசாங்கத்தின் மூலமாய் வரக்கூடிய பிடியிலே அவன் சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய அந்தரங்கம் நிம்மதியாக இருந்துச்சு. என்ன வந்தா என்ன, எது நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மிக அருமையாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த நாளுக்கு முந்தின நாள், என்னைக்கு சிரச்சேதம் அப்படிங்கிற நாள் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சதோ அதுக்கு முந்தின நாள், ஒரு நாள் பிந்தினா கூட அவனை சிரச்சேதம் பண்ணியிருப்பார்கள். அன்று இரவிலே ஆண்டவர் ஒரு வேலை செய்தார். நம்முடைய ஆண்டவர் சரியான வேலையை அறிந்தவர், குறித்த காலத்தில் குறித்த காரியங்களை செய்கிறவர், குறித்த நாளில் குறித்த வேலையை செய்கிறவர். அவருக்கென்று ஒரு வேலை உண்டு, அவருக்கென்று ஒரு நாள் உண்டு. எல்லாவற்றையும் ரொம்ப ஞானமாக செய்யக்கூடிய மகிமையுள்ள ஆண்டவர் உண்டு. இந்த ஆண்டவர் ஆச்சரியமா, ஆண்டவரே என்னை யாரெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களே அவங்களெல்லாம் தண்டியும் ஆண்டவரே, நோ, அப்படி ஒரு ஜெபத்தை அந்த பேதுரு பண்ண மாதிரி தெரியல. அந்த நேரத்தில் பேதுரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க மன நிம்மதியோடு அவருக்காக சபையார் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு அந்தரங்க வாழ்க்கை உறவு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் எல்லா நிலைகளிலும் நிம்மதியோடு வாழ முடியும், மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும், கர்த்தரில் மகிழ்ந்து கலிகூறக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் எதற்கு என்கிற கேள்விகள் இல்லாமலேயே ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு வரணும், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரணும் என்கிற எண்ணம் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்புகளை கிருபையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏற்ற நாள் வந்தது, ஒரு தூதன் வந்தார். தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்துரு, கைகளில் சங்கிலி மாட்டிருக்கான். அவன் மாட்டல, மாட்டி வச்சிருக்கிறாங்க. தூதன் எழுப்பும் பொழுது முதல்ல சங்கிலி போகுது. என்னுடைய ஆண்டவர் எழுந்தருளி இருந்தார் என்றால், ஏது நம்மை கட்டி இருந்தாலும், எதுவால் மனிதர்கள் நம்மை கட்டி இருந்தாலும், ஒருவேளை பொறாமையின் மூலமாகவோ வன்கண்ணின் மூலமாகவோ வேறு எந்த ரூபங்களின் மூலமாகவோ மனிதர்களால் நாம் ஒரு கட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்தாலும், அந்த கட்டப்பட்ட, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சங்கிலிகள் தன்னால விழுந்துடும். ஒரு காலம் வரும், ஐயோ என் கையில சங்கிலியை மாட்டிருக்காங்களேன்னு உதறிட்டு கிடக்கல, வெட்டிக்கிட்டு கிடக்கல, ஒரு நாள் வந்து தன்னால உழுந்து போச்சு. தானா செய்வார் அவர். ஒரு நாள் உண்டு, ஐயோ என்னை இப்படி மாட்ட வைத்து விட்டார்களே, இப்படி சிக்க வைத்து விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த பிடிகளில் இருந்தெல்லாம் என் ஆண்டவர் ஒரு நாளிலே தானாய் உங்களை விடுதலை செய்வார். ஆனால் நீங்கள் ஆண்டவரில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளான இருதயம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளான இருதயம் ஆண்டவரோடு நெருக்கமான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்த தூதன் அவனை மறுபடியும் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், எல்லாம் அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா. அவன் சொல்றபடியெல்லாம் இந்த ஒரு சொப்பனம் காணுவதை போல இவன் செய்கிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த 10வது வசனத்திலே 1ஆம் காவல் 2ஆம் காவல் அப்படியே நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில், முதல் காவல் ஈஸியாக கடந்தாச்சு, 2ஆம் காவல் ஈஸியாக கடந்தாச்சு. எத்தனை பேர் எங்கள் காவல் காத்து கொண்டு கடந்தார்களோ தெரியல. ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் நல்ல நித்திரையை கொடுத்துருப்பார். எல்லா காவலையும் தாண்டி இவன் கடைசியில் ஒரு இருப்பு கதவு. இந்த கதவு ஒரு முத்திரையிடப்பட்ட கதவு. 4-5 பேர் ஒருவேளை வந்து கையெழுத்து போட்டால் தான் திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதவு, மிக பலமான ஒரு கதவு, இருப்பு கதவு என்று சொல்லப்பட்டுள்ளது. அது ரிமோட்டினால் தயாரிக்கப்பட்ட ஒரு கதவு அல்ல, இருப்பு கதவு. அரசாங்க உத்தரவு இல்லாமல் திறக்க கூடாத ஒரு கதவு.
ராஜாவினுடைய உத்தரவு வந்த பிற்பாடு தான் திறக்க வேண்டும் என்கிற ஒரு கதவாக கூட இருக்கலாம். இந்த கதவு தானாய் திறக்கிறது, தானாய் திறக்கிறது. என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வார். ஐயோ, என் வாழ்க்கையில எங்க போனாலும் அடைபட்டு கொண்டு கிடக்கிறதே என்கிற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? நான் அடைபட்டவனாக சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறேனே, தனி மனிதனாய் இருந்து கொண்டிருக்கிறேனே, எந்த பக்கம் போனாலும் எனக்கு திறப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றதே என்று வேதனையினுடைய உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ? ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருக்கு அடிபணிந்து வாழுங்கள். ஆண்டவரையே சார்ந்து கொள்கிற வாழ்க்கையில நீங்கள் உறுதியாக வாழ்ந்து பாருங்கள். ஒருவேளை வரும் அந்த நாளிலே எந்த கதவுகள், ஒருவேளை உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட கதவுகள் ஏதாவது அடைபட்டு இருந்துச்சுன்னா, பொல்லாங்கனுடைய சூழ்ச்சியின் மூலமாக அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்துச்சுன்னா, அவைகள் எல்லாம் தானாக திறக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. தானாக திறக்க செய்யக்கூடிய ஆண்டவர், மேலானவர் அவர், மகிமையானவர் அவர். இப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நீங்க ஏன் உங்க சந்தோஷத்தை கெடுத்து போடணும்? நீங்க ஏன் உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கணும்? ஏன் எனக்கு இப்படி வந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படணும்? எப்படியும் திறக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர் அவர். கைகளில் சங்கிலி மாட்டி இருக்கலாம், வெளியே போகாதபடிக்கு காவல் இருக்கலாம், அப்படியே மீறி வந்தாலும் அடைபட்ட கதவு இருக்கலாம். அந்தந்த காலங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காரியங்களை நகர்த்தக்கூடிய ஆண்டவர் உண்டு, ஆண்டவர் உண்டு. செயலிலே சிறைச்சாலையில இருந்து ஒருவேளை தெரியாமல் ஓடி வரவில்லை, எந்த வாசல் வழியாக உள்ளே சென்றாரோ அதே வாசல் வழியாகவே வரக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார், குறுக்கு வழிகள் அல்ல. இப்படி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு உண்டு, கலங்காதீர்கள். தானாய் திறக்க செய்யக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவைகளெல்லாம் அடைபட்டு கிடக்கின்றதோ அவைகளெல்லாம் திறந்து மேன்மையான காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகள் உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியையும் உண்மையிலே ஒரு விசுவாசத்தையும் பெருக செய்ததற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.